வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நான் எப்படி வீட்டில் வந்து ஏரியல் மாதிரியான ஒரு ஹை குவாலிட்டி டிட்டர்ஜென்ட் பவுடர் வந்து செய்யலாம் அப்படின்றத வந்து காட்ட போகிறேன். இதுக்கு தேவையான திங்ஸ் என்னென்ன அப்படின்றத வந்து பார்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக கலர் கிரானுவல்ஸ் வந்து எடுத்திருக்கேன். நமக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் கலர் கிரானுவல்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்ராக்சிமேட்டாக ஒரு 20 கிராம் இருந்தால் போதும். டினோபால் 5 கிராம், சிஎம்சி பவுடர் 5 கிராம். கலர் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். பர்ஃப்யூம் 5 ml, சோப் ஸ்டோன் பவுடர் 200 கிராம், சோடியம் சிலிக்கேட் 200 கிராம், எஸ்டிபிபி 10 கிராம், டோலோமைட் பவுடர் 200 கிராம், சால்ட் வந்து 200 கிராம் எடுத்துக்கிறேன், பேக்கிங் சோடா 100 கிராம். அடுத்ததாக வந்து ஏஓஎஸ் லிக்விட் 100 ml, 100 ml எடுத்துக்கிட்டாலே போதும் ஒரு கிலோ பவுடருக்கு. எஸ்எல்இஎஸ் 100 ml, ஆசிட் ஸ்லரி 100 ml. ஸோ இது எல்லாமே வந்து கெமிக்கல் ஷாப்லேயே நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க. எல்லாமே நல்ல ப்ராடக்டாக வாங்கிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து ஏரியல் மேட்டிக் ஃபார்முலா வேணும் அப்படின்னா எல்லாமே வந்து ஹை குவாலிட்டி ப்ராடக்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஒரு பெரிய ட்ரே ஒன்று எடுத்துக்கிறேன். அண்ட் நம்ம இப்போ செய்கிறதுக்கு முன்னாடி நமக்கு க்ளவுஸ் வந்து கண்டிப்பாக போட்டுக்கணும். க்ளவுஸ் இல்லை அப்படின்னா பாலித்தீன் கவர் வந்து கையில் கவர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃபர்ஸ்ட்டு டோலோமைட் பவுடர் வந்து 200 கிராம் வரையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நிறைய செய்யும்போது இதில் இருந்து தூசி மாதிரி வரும். அந்த டைமில் வந்து நீங்கள் அதை சுவாசிக்காமல் இருக்கணும் அப்படின்னா நோஸ் மாஸ்க்கு கண்டிப்பாக போட்டு தான் நீங்கள் செய்யணும். இல்லைன்னா டஸ்ட் அலர்ஜி அந்த மாதிரி வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா 100 கிராம் வரையும் நான் எடுத்துக்கிறேன். நம்ம டோலோமைட் எதுக்கு போடுறோம் அப்படின்னா, இப்போ நார்மலாக வந்து ஃபில்லருக்காக, அதாவது வெயிட் அதிகமாக்குறதுக்காக வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணுவாங்க. அதுக்கு பதிலாக வந்து நம்ம இப்போ டோலோமைட் பவுடர் வந்து இதில் சேர்க்குறோம். பேக்கிங் சோடா வந்து நீங்கள் உங்களுக்கு வெயிட் இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 100 கிராம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நான் எடுத்து வச்சுருக்கிற சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். 200 கிராம் சால்ட், சோப் ஸ்டோன் பவுடர் 200 கிராம் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நிறைய கட்டி பட்டுருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் உடச்சி விட்ருங்க. அடுத்ததாக வந்து இதில் ஆசிட் ஸ்லரி வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஆசிட் ஸ்லரி 100 ml. இப்போ 1 கிலோ நம்ம செய்கிறதுக்கு வந்து 100 ml ஆட் பண்ணாலே போதுமானது. நீங்கள் அதிகமான பவுடர் செய்யணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆசிட் ஸ்லரி ஆட் பண்ணதுக்கப்புறம் உடனே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் வரையும் அது நல்லா அப்படியே செட்டில் ஆகுற வரையும் அதை அப்படியே விட்டுருங்க. இப்போ மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் ஸ்டீல் அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. நான் வந்து இப்போது பிளாஸ்டிக் ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வுடன் ஸ்டிக் ஏதாவது இருந்துச்சு அதில் நீங்கள் இந்த மாதிரி கலந்து விடுங்க. ஆசிட் ஸ்லரி ஊற்றின உடனே இந்த பவுடரில் இருந்து நல்லா ஹீட் வரும். அந்த ஹீட்லாம் நல்லா ஆறுற மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா அடுத்ததாக வந்து நம்ம இதில் எஸ்எல்இஎஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எஸ்எல்இஎஸ் லிக்விட் 100 ml. உங்களுக்கு அதிகமான நுரை வேணும் அப்படின்னா நீங்கள் 200 ml எடுத்துக்கோங்க. கம்மி நுரை வேணும்னா 100 ml போதுமானது தான். அடுத்ததாக வந்து ஏஓஎஸ் லிக்விட் 100 ml. எல்லாத்தையுமே வந்து இன்னொரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து ஸ்பூன்லேயோ இல்லை கரண்டிலேயோ மிக்ஸ் பண்ண வரல அப்படின்னா நீங்கள் க்ளவுஸ் போட்டிருக்கிறதுனால கையிலே வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நான் இதை வந்து கையில் மிக்ஸ் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இதில் வந்து நான் டினோபால் வந்து ஆட் பண்ணுறேன். டினோபால் வந்து 5 கிராம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1 கிலோன்றதுனால 5 கிராமே போதுமானது. இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ துணியில் ஒட்டியிருக்கிற இந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாத்தையுமே வந்து எடுக்கிறதுக்கு வந்து இந்த டினோபாலும் சிஎம்சியும் வந்து ஒரு நல்ல ஒரு வாஷிங் ஏஜெண்ட். அதுக்காக வந்து இந்த டினோபாலையும் சிஎம்சி பவுடரையும் நம்ம 5 கிராம் ஆட் பண்ணுறோம்.
அடுத்ததா வந்து STPP பவுடர், இது வந்து 20 கிராம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி கட்டி கட்டியாக இருக்கிறதெல்லாம் வந்து நீங்கள் கையில் நல்லா தூள் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லை கலர் வேண்டாம்னா அப்படியே விட்டுருங்க. நான் வந்து இதில் லைட்டாக வந்து கலர் ஆட் பண்ண போகிறேன் இப்போது. இது என்ன கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலாக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த கலர் வந்து ஆசிட் ப்ளூன்னு சொல்லுவாங்க இது. அந்த ஆசிட் ப்ளூ தான் நான் இப்போ இதில் ஆட் பண்ணுறேன். ரொம்ப இல்லை, கொஞ்சம் தான் ஆட் பண்ண போகிறேன். ஒரு 3-4 ட்ராப்ஸ் தான் வந்து இதில் ஆட் பண்ணுறேன். எல்லாத்தையுமே வந்து நல்லா பவுடர் பண்ணுறேன். நீங்கள் இந்த மாதிரி கட்டி கட்டியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபில்டர் வச்சு கூட நீங்கள் ஃபில்டர் பண்ணி இதை இன்னுமே பவுடர் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நான் கடைசியாக தான் பர்ஃப்யூம் ஆட் பண்ணுறேன். எப்போவுமே கடைசியாக தான் பர்ஃப்யூம் ஆட் பண்ணணும். பர்ஃப்யூம் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஸ்மெல் வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. 5 ml பர்ஃப்யூம் வந்து நான் இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு ஏரியல் மேட்டிக் மாதிரியான ஒரு சூப்பரான வாஷிங் பவுடர் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. நமக்கு வேணும்னா நம்ம இந்த மாதிரி கலர் கிரானுவல்ஸ் வந்து கடையில் விற்கும், அதை வாங்கி நீங்கள் ஒன்றா சேர்த்துக்கலாம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். 5 கிராமில் இருந்து 10 கிராம் வரையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபுல்லாக கலந்துட்டோம். நமக்கு வாஷிங் பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்றத வந்து இப்போ நம்ம டெமோ பண்ணி பார்த்துடலாம். வாஷிங் மிஷினில் இது எந்த அளவுக்கு நுரை வருது அப்படின்றத வந்து டெஸ்ட் பண்ண போகிறேன். 1 ஸ்பூன் அளவு தான் போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இதை போட்டு நல்லா கலந்ததுக்கப்புறம் நமக்கு நுரை வந்து ரொம்பவும் அதிகமாக வரலை, அதிகமாகவும் வரக்கூடாது. ஏன்னா அதிகமான நுரை வந்துச்சுன்னா நீங்கள் நிறைய தடவை வந்து அதை அலசுகிற வேலை நமக்கு இருக்கும். அதே நேரத்தில் வராமையும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு வர்றது வந்து போதுமானது. இப்போ நம்ம இதில் துணி போட்டுட்டோம் அப்படின்னா இந்த நுரையை வந்து இன்னும் அதிகமாகும். ரொம்பவே நல்லா இருக்கு பாருங்கள். இப்போ அடுத்ததாக இந்த ஷர்ட்டோட காலரில் இருக்கிற இந்த அழுக்கை வந்து நம்ம எப்படி இது வந்து க்ளீன் பண்ணுது அப்படின்றது வந்து பார்க்கலாம். ஷர்ட்டோட காலர் ஏரியா மட்டும் நீங்கள் வந்து எப்பயுமே கையில் இல்லைன்னா ப்ரஷ்ஷில் வந்து வாஷ் பண்ணிட்டு தான் வந்து மிஷினில் போடணும். நீங்கள் அப்படியே போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த அழுக்கு வந்து நாளாக சரியாக போகாமல் அந்த இடம் வந்து ஃபுல்லாகவே ஃபேட் ஆகிடும். ஸோ நம்ம மிஷினில் போடுறதுக்கு முன்னாடி நம்ம கையில் வந்து ஒரு தடவை நல்லா தேய்ச்சி அலசிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஷர்ட்டை மிஷினில் போட்டுடலாம். இப்போ நான் இதை போட்டு ஊற கூட வைக்கலை, அப்படியே தான் நார்மலாக தான் தேய்க்கிறேன். நமக்கு 1-2 ரப்லேயே வந்து ஃபுல்லாக போயிடுச்சு பாருங்க. இத்தனைக்கும் நான் ப்ரஷ் கூட யூஸ் பண்ணலை, கையிலே சும்மா தான் தேய்க்கிறேன். அதுக்கே வந்து நல்லா போயிருக்கு. நான் இந்த மாதிரி மெத்தடில் தான் வந்து எங்கள் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வந்து நான் செஞ்சுக்குவேன். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக போயிடுச்சு. இதுக்கு முன்னாடி இருந்த அந்த கரை எதுவுமே இப்போ இல்லை, எல்லாமே வந்து சுத்தமாக இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட ஃபீட்பேக் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மேலும் இது போல் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்குது. மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் என்கிட்ட கேளுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய் பாய்.